பறந்து போவான். பல கோடிக்கணக்கான மக்கள் பசியோடு இருக்கும்போது பறந்து போ எங்கடா போறோம்? இப்ப ஒரே ஒரு முதலாளிகிட்ட கொடுத்துட்டா இண்டிக்கு ஒண்ணு. ஒரே ஒரு முதலாளி, ஒரு நாடு 25 விழுக்காடு தனியார் முதலாளிகளை சார்ந்து இருக்கலாம், 75 விழுக்காடு அரசு கையில் இருக்கணும், இல்ல 30 அல்லது 70. ரொம்ப கொடுமை விட 50 இருக்கணும்ல. ஒரே ஒரு முதலாளியை சார்ந்து நின்று 20 நாள் வண்டி இல்லை. இப்ப நான் எப்படி வந்தேன்? வண்டி ரத்து பண்ணி திடீர்னு நிறுத்திட்டேன். மதுரையிலிருந்து வந்து ஒரு அவசரத்துக்கு வளர்ச்சினா ஒரு இடத்துல போய் ஒருத்தரை சந்திக்கணும்னா உடனே போகக்கூடிய வாய்ப்பு எங்க இருக்கு? போய் டெல்லியில மாட்டிக்கிட்டவன், அங்க வெளி மாநிலத்தை மாட்டிக்கிட்டவன் பயணம் செய்ய முடியாம தவிக்கிறான். ஏன்னா ஒரே ஒரு முதலாளி. அவன் நினைக்கிறதான் கட்டணும். தம்பி, மதுரைக்கு நான் வரேன், சிங்கப்பூருக்கு 30,000, மதுரைக்கு நான் வரேன் 24,000, போக 24,000, 6 லட்சம். 2 பேர் வந்தா 1 லட்சம். ஒரு எவ்வளவு உழைப்பாளி இருந்தா எவ்வளவு இருந்தாலும் ஒரு மாசம் வருவாயே 1 லட்சம் தான். அப்ப அவசரத்துக்கு எப்படி பயணிக்கிறது? இது எங்கிட்ட நீ வளர்ச்சின்னு கட்டமைக்கிற? ஒரு முதலாளியினுடைய வளர்ச்சி அவன் என்ன நீ சொல்லிட்டா? எதுக்கு இந்த பிரச்சனை வருது? விண்ணூர்தி ஓட்டுநர்கள் 8 மணி நேரம் தான் பணி செய்யணும். அதுல அவனுக்கு என்ன ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா 8 மணி நேரம் இவனுக்கு ஓய்வு கொடுத்துட்டு அடுத்து ஓட்டுறதுக்கு வேற ஒரு விமான ஓட்டியை கொண்டு வரணும், ஒரு பைலட்டை கொண்டு வரணும், அவனுக்கு தனியா சம்பளம் கொடுக்கணும். அப்ப எப்படி இருக்கு? அதனால அவன் ஒத்துக்க மாட்டான். ஒரு 500 கிலோமீட்டருக்கு 7,000 ரூபாய் ஒரு தொகைன்னு வை. ஆட்டோக்கு மீட்டர் கட்டணம் போடுற, பேருந்துக்கு கட்டணம் நிர்ணயிக்கிற. அப்படி நீ வைக்கணும் அவங்க ஒத்துக்க மாட்டான். ஏன்னா தனியாற்ற கொடுத்துட்ட, மொத்தமா ஒருத்தனை சார்ந்து நிற்கிற. அப்ப தனி ஒரு முதலாளியின் வளர்ச்சியை, நாட்டின் வளர்ச்சி நீ கட்டமைக்கிற. எத்தனை கோடி மக்கள் தவிக்கிறான். இப்ப பாருங்க எவ்வளவு நினைச்சல. இப்ப நீங்க சென்னைக்கு போக முடியுமா? நீங்க போக முடியாது, வண்டி இல்ல. இங்க இல்ல, இந்தியா முழுமைக்கு தான் நிலைமை. இப்ப நீங்க டெல்லிக்கு போகணும், எப்படி போவீங்க? உங்களுக்கு என்ன, நீங்க தனியா விண்ணூர்தி வச்சிருக்க, ஏறி வந்து சரணும் சார்ட்டர்ட் பிளைட். எங்களுக்கு இவங்க மாதிரி ஒரு கொடுமைக்காரங்களை நீ எங்க வைப்பீங்க? 1,00,000 வாக்குகளுக்கு மேல நீக்கப்பட்டிருக்கு. கடந்த 4 மாதங்களுக்கு முன்பே மத்திய இணையமைச்சர் அனுராக் தாக்கூர் இந்த தொகுதியில 19,000 வாக்குகள் போடப்பட்டிருக்கு சந்தேகத்திற்கமாக. அது மட்டும் இல்லாம 9,000 கள்ள வாக்குகள் பதிவாயிருக்கு பாராளுமன்றத்திலேயே எடுத்து வச்சிருக்காரு. இப்போ 1,00,000 வாக்குகளுக்கு மேல. நீ அதை எதுக்கு சொல்றீங்க? நீ பெரிய இவன் தானே, நீ பெரிய இவர் தானே. நீ இந்த மாதிரி கள்ள வாக்குல பதிவு செய்ய வெற்றி செல்லாதுன்னு அறிவிப்ப. நீ இவ்வளவு காலம் என்ன பண்ண? 4 ஆண்டு அடுத்து தேர்தல் வரும்போது என்ன பண்ணிட்டு இருந்த நீ? என்ன பண்ணிட்டு இருந்த நீ? ஒரு தொகுதியில தான் கள்ள வாக்கு பதிவு இருக்கா? கொளத்தூர்ல நாடங்களும் இல்ல, நீங்க வென்ற பீகார்ல கள்ள வாக்கு பதிவாகல. அப்ப நேர்மையில என்ன பண்ணணும்? அந்த ஒரு தொகுதியை மட்டும் சொல்ற. நீ மத்த தொகுதியில அப்ப சரியா வாக்கு பதிவு நடந்துட்டா அப்படித்தானே பொருள். அப்போ அப்படித்தானே பொருள் வருது. அங்க 9,000 வாக்கு கள்ள வாக்கு பதிவு பண்ணி வென்றிருக்காரு, அந்த வெற்றி செல்லாது. அறிவிங்க. அப்ப நீ கண்டு உணர்ந்து அப்பவே அறிவிச்சிருக்கணும்ல. அப்ப கள்ள வாக்கு போட்டு வந்திருக்காரு அப்படிங்கறது வந்திருக்காரு அப்படின்னு தெரியுது. என்ன பண்ண சொல்ற? அப்ப எதுக்கு சொல்ற? ஒரு நேர்மையாளன் தான் ஒரு தவறை சுட்டி காட்ட முடியும். நேர்மையில் அது நீ எதுக்கு நீ தவறுன்னு சொல்ற? நீ